இருக்கிறவங்களுக்கு ஒரு பிரச்சனை, இல்லாதவங்களுக்கு பல பிரச்சனைன்னு சொல்லுவாங்க. அப்ப இது போன்ற ஆன்மீக ஸ்தலங்களுக்கு இங்க வர்றோம் அப்படின்னா ஒவ்வொருத்தருடைய உள்ளத்துல ஒரு தேடல் இருக்கும். இப்ப இந்த மேடையில வீட்டு இருக்கோம் அப்படின்னா, இந்த அம்மா நல்ல நகையெல்லாம் போட்டு வந்திருக்கு, ஜம்முன்னு உட்கார்ந்துருக்கு அப்படின்னா என்னுடைய மனசுல குறைகள் இல்லைன்னு பொருள் கிடையாது. ஆக இறை பணிக்கு நம்மை ஆட்படுத்துகிறோம் என்றால் ஒண்ணு பணத்தை தேடி இருக்கணும், இல்ல நிம்மதியை தேடி இருக்கணும். இந்த இரண்டே இரண்டு காரணங்களுக்காகத்தான் பொதுவாக பக்தர்களாகிய நாம் இறைவனை நோக்கி செல்றோம் அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு எல்லார் கையிலுமே பணம் அதிகமா இருக்கு. ஆனால் எத்தனை பணங்கள், எத்தனை கோடி கோடியாக நம் கைகளிலே இருந்தாலும் நாம் அனைவரும் தேடி செல்வது நிம்மதியை. இன்னைக்கு உலகத்திலே பணக்காரர் யாரு தெரியுமா? அடுத்த நொடியில் யார் தூங்குறாங்களோ அவர் தான் பணக்காரர். இன்னைக்கு அந்த பாக்கியம் இன்னைக்கு எல்லாருக்குமே கிடைக்கிறது கிடையாது. அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே நாம் வாழக்கூடிய வாழ்க்கையை எப்படி வாழ வேண்டும் என்பதை அடிப்படையாக கொண்டுதான் இன்றைய நாளில் ஒரு அருமையான தலைப்பு கொடுக்கப்பட்டுள்ளது. சித்தர்கள் காட்டும் வாழ்வியல் நெறிகள் என்ற ஒரு அருமையான நிகழ்வு இங்கே நிகழ இருக்கிறது. இந்த ஆலயத்திற்கு வந்த அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம் மனதிலே நம்மை மீறிய, நம்மை மறந்த ஒரு தெய்வீக உணர்வை நம்மால் உணர முடிகிறது. ரொம்ப நேரம் இங்க வந்து வெளியிலேயே உட்கார்ந்துருந்தேன். கைலாயத்துல இசைக்கக்கூடிய அந்த இசை கருவிகள் அப்படியே உள்ள போகும் பொழுது என்னை மீறிய அப்படி கண்ணீர் சொட்டிருச்சு. அங்க இருக்கக்கூடிய அந்த யாகத்தை பாருங்களேன், மற்ற இடங்கள்ல பார்க்கக்கூடிய யாகங்களுக்கும் பொதுவாக சித்தர் பீடத்திலே நான் பார்க்கக்கூடிய அந்த யாகத்துக்கும் நிறைய வித்தியாசங்கள். ஏதோ இறைவன் ஜோதி வடிவத்திலே நான் கண் முன்னால் தோன்றுவது போல பல உருவங்கள் சித்தர்களுடைய அமைப்பை கொடுக்கும் அளவிற்கு அந்த ஜோதியிலே நம்மால் அவர்களுடைய உருவத்தை நம்மால் பார்க்கக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டிருக்கும். ஏன் அப்படின்னா இங்கே சற்று முன் நடந்த அந்த சுமங்கலி பூஜை எவ்வளவு ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வு. இன்னைக்கு பெண்கள் எல்லாருமே பாத்தீங்கன்னா கணவனே கண்கண்ட தெய்வம்னு சொல்றோம், ஆனா அதை நிகழ்த்துவதற்கு எந்த சூழலும் அமைவதில்லை. இன்னைக்கு பூஜை கணவனுக்காக குடும்பத்திற்காக பண்ணக்கூடிய பூஜை இன்னைக்கு மறைஞ்சு போயிடுச்சு. ஆக இது போன்ற ஆலயங்களிலே நம் சார்ந்த, நம் குடும்பம் சார்ந்த, தன் இணையர் சார்ந்த அவர்களுக்காக நாம் வேண்டக்கூடிய ஒரு நிலையை ஏற்படுத்திய இந்த ஸ்தலத்திலே ஒரு அருமையான நிகழ்வு நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. சித்தர்கள் அப்படின்னு நாம் சொல்லும் போதே நம் மனதில் வருவது என்ன அப்படின்னா சித்து விளையாட்டு தான் நமக்கு ஞாபகம் வரும். சித்தர்கள் என்றால் சித்தம் தெளிந்தவர்கள் என்பதுதான் பொருள். தெளிவான எண்ணத்தோடு இருப்பார்கள். எந்த ஒரு செயலை செய்தாலும் எந்த குழப்பமுமே இல்லாமல் தெளிந்த நீரோடையாக அவர்களுடைய எண்ணமும் அவர்களுடைய செயல்பாடும் இருப்பதுதான் அதனுடைய முழுமையான பொருள். மனம், சித்தம், புத்தி, அகங்காரம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நாளில் எப்பொழுது நமது சித்தம் என்று சொல்லக்கூடிய அந்த சித்த நிலை தெளிவாக இருக்கிறதோ அப்பொழுதுதான் நம்மளுடைய புத்தியும் நமது அகங்காரமும் ஒரு தெளிவு பெறும் என்பதுதான் அதனுடைய முழுமுதற் பொருளாக இங்கே கூறப்படுகிறது. திருமூலர், ராமதேவர், அகத்தியர், இடைக்காடர், தன்வந்திரி, வால்மீகி, கமலமுனி, போகர், மச்சமுனி, கொங்கணர், பதஞ்சலி, நந்திதேவர், போதகுரு, பாம்பாட்டி, சட்டைமுனி, சுந்தரானந்தர், குதம்பை, கோரக்கர் என்று சொல்லக்கூடிய 18 சித்தர்களுடைய ஆதி கடவுள் யாரு தெரியுமா? அவருடைய ஆதி கடவுள் யார் அப்படின்னா ஆதி சிவனாகிய சிவபெருமானைத்தான் சொல்லணும். 18 சித்தர்களுக்கு தீட்சை அளித்தவர் உலகளந்த பெருமானாக நாம் போற்றக்கூடிய ஆதிசிவன் தான் சொல்லணும். அவரிடத்திலே சிவபெருமானை குருவாக கொண்டதற்கு அவர் கடவுள் என்பது பொருள் அல்ல. இந்த உலகத்திற்கே அவர் குருவாக இருக்கிறார் என்பதுதான் பொருள். எந்த பொருளை எடுத்தாலும் நீங்க பாருங்களேன், சிவனினுடைய தத்துவம் என்னவென்றால் சித்தர்களுடைய தத்துவம் தான். இறைவன் தனித்திருந்து எந்த ஒரு செயலையும் செய்வது கிடையாது. நீங்க பாருங்க, அந்த இறைவன் சொல்றோம், இறைவனாக இருந்து எந்த ஒரு நல்ல காரியங்களையும் அனுகிரகங்களையும் செய்வது கிடையாது. ஏதோ ஒரு ரூபத்தில் யாரோ ஒருவருடைய வடிவத்தில் தான் நமக்கு
நல்ல விஷயங்களை செய்கிறார் என்று சொன்னால் அதுதான் சித்தர்களினுடைய தத்துவமாக இங்கே கொள்ளப்படுகிறது. ஓரறிவு படைத்த தாவரமாக இருந்தாலும் சரி, ஈரறிவு படைத்த புழுக்களாக இருந்தாலும் சரி, 3 அறிவு படைத்த எறும்புகள், 4 அறிவு படைத்த அரவம் என்று சொல்லக்கூடிய பாம்பு, 5 அறிவு படைத்த விலங்குகள், 6 அறிவு படைத்த மனிதர்கள், இப்படி இத்தனை நிலைகளில் பரிணமித்து அனைத்திலும் நானே இருக்கிறேன் என்ற ஒரு தாரக மந்திரத்தை சொல்பவர் தான் ஈசன். அந்த ஈசன் எல்லாரிடத்திலும் இருக்கிறார், எல்லா இடத்திலும் இருக்கிறார் என்பதை சொல்லி அதனால்தான் அவர்களை குருவாக சித்தர்கள் வழிபட்டார்கள் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். சிவபெருமான் பாத்தீங்கன்னா ஒரு ஒரு கருணை கடவுள்னு சொல்றதா அல்லது எல்லாருக்கும் ஒரு மூலப்பொருள்னு தான் நம்ம சொல்லணும். நிறைய பேர் சிவனிடத்துல போய் டக்குன்னு வணங்கிட மாட்டாங்க. சிவன் நினைத்தால்தான் அவரை நாம் வணங்க முடியும். ஆனால் அனைவரிடத்திலுமே அவர் காட்டக்கூடிய அன்பு உண்மை. அதை நாம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய விதத்தில் தான் மாறுபாடு. ஒரு சின்ன உதாரணம், ஒரு சமயம் காசி விஸ்வநாதர் என்ன செய்யறாருன்னா, எத்தனை நாட்களுக்குத்தான் நம்ம இந்த கருவறையிலே இருக்கிறது, ஒரு மாற்றத்திற்காக நாமையே போய் பக்தர்களை நேரடியாக பார்க்க கூடாதுன்னு சொல்லி கங்கணம் கட்டி காசி விஸ்வநாதர் கிளம்பி வெளியில வர்றாரு. அப்படி வரும் பொழுது காசி விஸ்வநாதராகவே வந்தா மக்கள் என்ன பண்ணுவாங்க? பிரம்மாண்டமா அவரை கொண்டாட ஆரம்பிச்சிருவாங்க. மக்களினுடைய இயல்பை நாம் புரிந்து கொள்றதுக்காக ஒரு அந்தனர் போல வேடம் தரித்து என்ன பண்ணிருக்காரு, அங்கே இருக்கக்கூடிய மக்கள் வசிக்கக்கூடிய பகுதிகளுக்கு அப்படி ஜம்முன்னு நடந்து வர்றாரு. அப்படி நடந்து வரும்போது ரொம்ப நேரம் அப்படியே அங்கங்க சுத்தி அயர்ந்து போன பிறகு அவருக்கு பசி வந்துருச்சு. பசி வந்த பிறகு என்ன பண்றாருன்னா, வசதி படைத்தோர் இருக்கக்கூடிய அந்த பகுதிகளுக்கு சென்று பசிக்குதுன்னு அங்கே இருக்கக்கூடிய கதவை தட்டியிருக்கார். எந்த கதவும் திறக்கப்படவில்லை, உணவும் வழங்கப்படவில்லை. என்ன செய்யறதுன்னே அவருக்கு புரியல. சிறிது நேரம் அப்படியே நகர்ந்து வந்து சாமானியர்கள் வாழக்கூடிய பகுதிகளுக்கு போய் பசி அப்படின்னு சொல்லி கதவை தட்டியிருக்காரு. அப்போது கதவுகள் திறக்கப்பட்டது, ஆனால் உணவு வழங்கப்படவில்லை. இவருக்கு கோவப்படுறதா இல்ல வேதனைப்படுறதான்னு புரியாம அப்படியே பைய நகர்ந்து நகர்ந்து இந்த புனித நதிக்கரையில இருக்கக்கூடிய படிகளிலே சோர்வாக வந்து அப்படி உட்கார்றாரு. அப்படி அவர் உட்காரும் பொழுது அவருக்கு ஒரு 4-5 படிகள் தள்ளி அங்க என்ன பண்றாருன்னா, ஒரு வயது முதியவர் என்ன செய்யறாருன்னா அங்க உட்கார்ந்து இருக்காரு. அவருடைய மேல் எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா தொழுநோயால் பாதிக்கப்பட்டு மற்றவர்கள் போறதுக்கு சங்கடப்படுற மாதிரி அருவருப்பான ஒரு தோற்றத்திலே அந்த முதியவர் அந்த இடத்துல உட்கார்ந்து இருக்காரு. அவர் கையிலே 2 உணவு பொட்டலங்கள் இருக்கு. அந்த உணவு பொட்டலத்தை பார்த்த பிறகு சாப்பிட வாயில எடுத்து வைக்கிறார். அந்த நேரத்திலே அங்கே 2 வாயில்லா ஜீவன்கள் வந்து வாழை ஆட்டிட்டு நிற்குது. தான் கையில இருந்த ஒரு உணவு பொட்டலத்தை அந்த வாயில்லா ஜீவன்களுக்கு கொடுத்துட்டார் அந்த முதியவர். கையில இருக்கக்கூடிய மற்றொரு அந்த உணவு பொட்டலத்தை பிரிக்கும் பொழுது அவருக்கு 4-5 படிகள் மேலே உட்கார்ந்து இருக்கக்கூடிய மாறு வேடத்திலே உட்கார்ந்து இருக்கக்கூடிய காசி விஸ்வநாதர் அவருக்கு முன்னால் அப்படி கையை நீட்டி, ஐயா பசிக்குதுன்னு கேட்டிருக்காரு. உடனே அந்த முதியவர், வயதில் முதிர்ந்த தொழுநோயால் பாதிக்கப்பட்ட அந்த முதியவர் எந்தவித சலனமுமே இல்லாமல் கையில இருந்த அந்த உணவு பொட்டலத்தை அப்படி கொடுத்துட்டாரு. காசி விஸ்வநாதருக்கு அப்படி ஒரு அதிர்ச்சி. என்னடா அது, மக்கள் வசிக்கக்கூடிய பகுதிகளுக்கு போனா இங்க யாரும் நமக்கு உணவு கொடுக்கல, அவர் கையில இருக்கக்கூடிய ஒரே ஒரு உணவு பட்டலத்தை எனக்காக கொடுத்துட்டாரேன்னு சொல்லி அவரை பார்க்கணும்னு நினைச்சு, ஐயா இங்க திரும்பி பாருங்க நான் யாருன்னு தெரியுதான்னு கேட்டிருக்காரு. அதுக்கு அந்த காசி விஸ்வநாதர் அந்த முதியவர் சொன்னாரா, எனக்கு தெரியுமே நீங்க யாருன்னு சொல்லியிருக்காரு. இப்பதான் அவருக்கு பேர் அதிர்ச்சி ஆயிருக்கு. எப்படி நான் என்னை தெரியும், எங்க நான் யாருன்னு சொல்லுன்னு கேட்டிருக்காரு. அதுக்கு அந்த முதியவர் சொன்னாரா, நீதான் காசி விஸ்வநாதர்னு சொன்னார். காசி விஸ்வநாதர் ஆடி போயிட்டார். எப்படி நான் தான் காசி விஸ்வநாதர்னு நீ சொல்றன்னு கேட்டதுக்கு அவர் பதில் சொன்னார் அந்த முதியவர், இதே ஊர்ல இத்தனை வருஷமா
தொழுநோயால பாதிக்கப்பட்டு இதே இடத்துல கிழிந்த ஆடைகளோட பார்ப்பதற்கு அருவருப்பா இத்தனை வருஷமா இந்த இடத்துல நான் இருக்கேன். எத்தனையோ மக்கள் என்னை கடந்து செல்றாங்க. ஆனால் சக மனிதனை போல என்னையும் நினைத்து என் கையில இருக்கக்கூடிய அந்த உணவு பொட்டலத்தை வாங்கி சாப்பிடுறியே, அந்த பண்பு, அந்த அன்பு காசி விஸ்வநாதனாக உன்னை தவிர இந்த உலகத்துல யாருக்குமே இல்லையான்னு ஒரு வார்த்தை சொன்னாராம். அதுதான் இறைவன். இறைவன் நம்மளை சுத்தி இருக்கிறாருன்ற ஒரு விஷயத்தை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். சித்தர்களும் அப்படிதான். இன்னைக்கு பெரும்பாலான சித்தர்கள் ஜீவ சமாதி அடைகிறார்கள் அப்படின்னா அதனுடைய பொருள் என்ன தெரியுமா? ஜீவ சமாதி என்றால் அவர்கள் இறந்தார்கள் என்பதற்கான எந்தவித ஆதாரமும் நம்மிடத்திலே கிடையாது. இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் அதனுடைய பொருள். அது பல வடிவமாக இருக்கலாம். அப்படிப்பட்ட இந்த ஜீவ சமாதி அடைந்த சித்தர்களுடைய ஆலயங்கள்ல போய் நம்ம வணங்கும் பொழுது அந்த ஆத்மாவினுடைய அருளாசியானது, அவர்களுடைய அனுகிரகமானது நமக்கு நிச்சயமாக கிடைக்கும் என்பதுதான் அதனுடைய பொருள். இப்படி சித்தர்கள் வணங்கக்கூடிய ஆத்மார்த்த ஒரு குருவாக திகழ்ந்தவர் யார் என்றால் ஆதிசிவன் என்பதுதான் இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விடயம். மனிதர்கள் என்று சொல்லலாம். மனிதர்களுக்கும் சித்தர்களுக்கும் என்ன ஒரு வித்தியாசம்? ஏனால் சித்தர்கள் அப்படின்றவங்க பாத்தீங்கன்னா மனிதர்களாக வாழ்ந்துதான் சித்த நிலையை அடைந்தவர்கள். அப்படிப்பட்ட மனிதர்களுக்கும் சித்தர்களுக்கும் இடையில் என்ன ஒற்றுமை அல்லது அவர்களிடத்துல என்ன பெரிய வேறுபாடு? ஒரே ஒரு காரணம்தான். மனிதனுள் மிருகம், மனிதனுள் மனிதன், மனிதனுள் மாமனிதன், மனிதனுள் இறைவன். இதுதான் வித்தியாசம். மனிதனுள் மிருகம் என்று சொன்னால் நமக்கே தெரியும், உடல் அளவிலே ஒருவன் மனிதனாக இருப்பான். ஆனால் அவர் உள்ளத்திலே இருக்கக்கூடிய எண்ணங்களும் அவர்களுடைய சிந்தனைகளும் அவர்களுடைய செயல்களும் மனிதனாக இருக்காது. மிருகத்தன்மையோடு இருப்பது. மற்றவர்களுடைய வலியை எப்போது ஒருவன் புரிந்து கொள்ளாமல் அவர்களை கேளிக்கை செய்கிறானோ அவன் நிச்சயமாக மிருகத்திற்கு இணையானவன். அதனால்தான் மனிதனுள் மிருகம். நிச்சயமாக மனிதரிடத்திலே மிருகம் உண்டு என்பதை அது பதிவு செய்கிறது. அதற்கு அடுத்து இருக்கக்கூடிய மனிதருள் மனிதம். மனிதன் என்று சொன்னால் உண்பது, உடுத்துவது, உறங்குவது, சந்ததியை பெருக்குவது. இதுதான் பொதுவாக ஒரு மனிதன் செய்யக்கூடிய செயல். ஆக மனிதனுள் மனிதன் என்ற பொருள் அதற்கு பொருந்தும். அதற்கு அடுத்து இருக்கக்கூடிய மனிதருள் மாமனிதன் என்பதனுடைய பொருள் என்ன தெரியுமா? ஒரே ஒரு தகுதி மட்டும் அதோடு சேர்கிறது. மற்றவர்களுக்கு துடிப்பது போல, அதாவது நமக்கு எப்படி துடிக்குமோ அப்படிதான் மற்றவர்களுக்கு துடிக்கும் என்பதை உணரக்கூடிய தன்மை அது யாருக்கெல்லாம் இருக்கோ நிச்சயமாக அவர் மாமனிதர். திருமூலர் அழகா ஒரு வார்த்தை சொல்லுவார் திருமந்திரத்தில், யாவர்க்குமாம் இறைவர்க்கு ஒரு பச்சிலை, யாவர்க்குமாம் பசுவிற்கு ஒரு வாயுரை, யாவர்க்குமாம் உண்ணும் போது ஒரு கைப்பிடி, யாவர்க்குமாம் பிறருக்கு இன்னுரை தானேன்னு ஒரு வார்த்தை அழகா சொல்லுவார். யாவர்க்குமாம் இறைவர்க்கு ஒரு பச்சிலை என்றால் இறைவனை நாம் வேண்டுவதற்கு அவரிடத்திலே பொண்ணோ பொருளோ கொடுக்கணும்ன்ற அவசியம் கிடையாது. நம்ம கையில என்ன கிடைக்குதோ ஒரு இலையை கொடுத்தாலே போதும், அவர் அதை ஏற்றுக்கொள்வார். அதுதான் இறைவன். நம்ம நினைக்கிறோம் கோடி கோடியா கொட்டி கொடுக்கணும், பொண்ணும் பொருளும் கொடுக்கணும்ன்றது இறைவனுடைய எதிர்பார்ப்பே கிடையாது. ஆடை அணிகலன் ஆடம்பரங்கள் ஆண்டவன் விரும்புவதில்லை, இங்கொரு கண்ணும் அங்கொரு கண்ணும் ஆலய வழிபாடில்லை, இசையில் கலையில் கவியில் மழலை மொழியில் இறைவன் உண்டு, இவைதான் தெய்வம் என்பதை அறிந்தார் ஏற்கும் உமது தொண்டு, தெய்வம் ஏற்கும் உமது தொண்டு.
தெய்வம் இருப்பது எங்கே, அது இங்கே வேறெங்கே, தெய்வம் இருப்பது எங்கே. இறைவன் நம்மிடத்துல இருக்கிறாருன்றதுதான் அதனுடைய பொருள். அவ்வளவுதான் இறைவன். நம்ம நினைச்சோம்னா அந்த இடத்துல இறைவன் வந்து நிற்பாரு. யாவர்க்குமாம் இறைவர்க்கு ஒரு பச்சிலை, யாவர்க்குமாம் பசுவிற்கு ஒரு வாயுரை, யாவர்க்குமாம் பசுவிற்கு ஒரு வாயுரை என்றால் பசுவிற்கு வாயுரை போடுவது என்பது அதனுடைய பொருள் இல்லை. வாயில்லா ஜீவனுக்கு நம்மால் முடிந்த அளவு நாம் உணவு கொடுப்பதுதான் பசுவிற்கு ஒரு வாயுரை என்பது. அதற்கடுத்து உண்ணும் போது ஒரு கைப்பிடி என்றால் கைப்பிடி உணவு திட்டம்னே ஒண்ணு இருக்கு. முடிந்த அளவு நம்ம சாப்பிடும் போது யாராவது வந்தாங்கனாலே சாப்பிடுங்கன்னு ஒரு வார்த்தை சொன்னாலே போதும். பெரும்பாலும் வீடுகளில் இருக்கக்கூடிய இந்த இல்லத்தரசிகளுக்கு நன்கு தெரியும். யாசகம் கேட்டு வருபவர்களுக்கு முதலில் நாம் வந்து என்ன பண்ணுவோம்னா உணவு முடிந்த அளவு வழங்குவோம். இயலாத பட்சத்திலே வீட்டுல இருக்கக்கூடிய அரிசி அவர்களுக்கு கொடுப்போம். அது இல்லாத பட்சத்துலதான் கையில வந்து ஒரு காசை கொடுத்து நீங்க வெளியில சாப்பிட்டுக்கங்கன்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை. ஆக தானம் செய்ய வேண்டும், தர்மம் செய்ய வேண்டும் என்பதுதான் அதனுடைய பொருள். அதுதான் இறைவன். நம்ம இறைவனுக்கு நாம் செய்யக்கூடிய தொண்டு என்பது பசித்தோருக்கு, தேவையோடு வருபவர்களுக்கு நாம் செய்யக்கூடிய தொண்டுன்னு சொல்லுவாங்க. அதற்கு அடுத்து பாத்தீங்கன்னா யாவருக்குமாம் இன்னுரை தானேன்னு சொல்லுவாங்க. இன்னுரை என்றால் முடிந்த அளவு மற்றவர்களுடைய மனதை காயம் செய்யாமல் நல்ல வார்த்தைகளை சொல்ல வேண்டும் என்பதைத்தான் திருமூலர் அழகான வார்த்தைகளை சொல்கிறார்கள். ஆக மனிதன் மாமனிதனாக மாறுவதற்கு இது போன்ற சில பண்புகளை வளர்த்து கொள்ள வேண்டும். இதற்கு அடுத்த நிலையில் இருப்பதுதான் சித்தர் நிலை என்று சொல்வார்கள். சித்தர் நிலை என்பது மனிதனுள் கடவுள், மனிதருக்குள்ள கடவுள் இருக்கிறார் என்பதை சொல்வதுதான் மனிதனுள் கடவுள் என்ற நிலையை நாம் பார்க்க முடியும். அது எப்படி மனிதருக்குள் கடவுள் என்றால் சித்தர்களினுடைய வாழ்வியல் முறையைத்தான் அப்படி சொல்வார்கள். பொதுவாக சராசரி மனிதனாக நாம் வாழக்கூடியவர்கள் எதை சிந்திப்போம்? நம்ம நல்லா இருக்கணும், நம் சார்ந்த குடும்பம் நல்லா இருக்கணும்னு நினைப்போம். ஆனால் இந்த சித்த பெருமார்களினுடைய முக்கியமான மூல பொருள் என்னவென்றால் யுகம் கடந்து தலைமுறை தலைமுறையாக மனிதர்களுடைய மானுடர்களுடைய தேவையை அறிந்து அதை ஆய்வு செய்து தெளிந்து ஔஷதம் என்று சொல்லக்கூடிய மருத்துவம் சார்ந்த மருத்துவ பொருட்களை கலைந்து அதை எது மனிதர்களுக்கு நல்லவை பயக்கிறது, அதிலிருந்து என்ன நன்மை கிடைக்குதுன்ற ஒரு விஷயத்தை தெளிந்து யோகம் நிலையை அடைந்து தியான நிலையில் இருந்து மக்களுக்கு நல்வாழ்வு தரக்கூடிய நல்ல சில நூல்களையும் நல்ல சில நெறிகளையும் மக்களுக்கு விட்டு செல்லக்கூடிய அந்த பண்பில் தான் கடவுள் வாழ்கிறார் என்ற நிலையில் வாழ்ந்து காட்டியவர்கள் தான் சித்த பெருமார்கள் அப்படின்னு நம்ம சொல்லணும். இன்னைக்கு எல்லாரும் சித்தராகிற முடியாது. அதற்கு தேவையான முயற்சியும் அதற்கு ஏற்றாற்போல் தன்னுடைய மனதையும் உடலையும் கட்டுக்குள் வைக்கக்கூடிய சரியான பயிற்சி நிலை இருந்தால் நிச்சயமாக அதை சாத்தியமடைய முடியும். அப்படித்தான் சித்தர்கள் தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்தார்கள். இந்த ஆலயத்திலே இன்னைக்கு நம்ம இவ்வளோ விஷயங்கள் செஞ்சுட்டு இருக்கோம் அப்படின்னா, இந்த ஒரு ஜெயந்தி விழா நம்ம முன்னெடுத்திருக்கோம் அப்படின்னா, இது யாருடைய தனிப்பட்ட சுயநலம் சார்ந்த ஒரு விஷயம் கிடையாது. விளம்பரம் தேடக்கூடிய ஒரு நிலையும் கிடையாது, நிகழ்வும் கிடையாது. மாற்றாக உலகத்திலே அமைதி நிலவ வேண்டும், மக்களினுடைய பிரச்சனைகள் தீர வேண்டும் என்பதற்காகத்தான் இது போன்ற நிகழ்வுகளை இது போன்ற ஆத்ம நேயர்கள் மெய்யன்பர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்றால் இறைவன் மீது சித்தர்கள் மீது கொண்டுள்ள அந்த கொள்கை நெறியின் அடிப்படையில் தான் இது போன்ற நிகழ்வுகள் ஒவ்வொரு ஆண்டும் இந்த ஆலயத்திலே நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. ஏன்னா அதுக்கு பக்தி ஆன்மீகம் என்ற நிலை மிக மிக முக்கியம். வள்ளலார் சுவாமிகள் அழகா சொல்லுவார், பக்தி என்ற வார்த்தைக்கு அருமையான இலக்கணம் கொடுத்தவர் வாரியார் சுவாமிகள் தான். என்ன சொல்றாரு அப்படின்னா, ஒரு மனிதனிடத்திலே பக்தி இருக்கு அப்படின்னா எதை நாம் உண்மையான பக்தின்னு சொல்லுவோம். அழகான இலக்கணம் கொடுத்தார். உள்ளமாகிய வயலில், உள்ளம் என்பதை வயலுக்கு இணையாக சொல்கிறார். உள்ளமாகிய வயலில் ஆணவம் எனும் காட்டை அழித்து, ஒவ்வொரு மனிதருக்குள்ளேயுமே ஆணவம்ன்ற
ஒரு பண்பு நிச்சயமாக இருக்கும். ஆக மனிதரிடத்திலே இருக்கக்கூடிய ஆணவம் எனும் காட்டை அழித்து அகங்காரம் எனும் கல்லை பிளந்து, அகங்காரம் என்பது முதலில் மண்ணாகத்தான் உருவாகும். அதை நாம் சரியாக களையெடுக்க விட்டுவிட்டால் அது பெரிய கல்லாக உருவெடுக்கும். அதைத்தான் அகங்காரம் எனும் கல்லை பிளந்து, மனம் அப்படின்ற ஒரு வயல் தயாராகிவிட்டது. அந்த வயலிலே ஆங்காங்கே இருக்கக்கூடிய ஆணவம் எனும் சிறு சிறு கலையை இங்கே நாம் களைந்து விட்டோம். அதற்கு அடுத்து அகங்காரம் என்று சொல்லக்கூடிய சின்ன சின்ன கற்களையும் அங்கே இருந்து நாம் அகற்றி விட்டோம். இப்போது நிலம் தயாராகிவிட்டது. அதற்கடுத்து நிலத்திலே என்ன செய்யணும்? விதை விதைக்க வேண்டும் அல்லவா? மௌனம் எனும் வித்தை விதைத்து. உலகத்திலே ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் என்ன தெரியுமா? அமைதியா இருக்கிறது, மௌனமா இருக்கிறது மாதிரி உலகத்துல ஒரு கஷ்டம் எதுவுமே கிடையாது. பெரும்பாலும் பெண்கள் இந்த மௌன விரதம் இருக்கிறதே கிடையாது. காரணம் என்னவென்றால், என்னைக்கு நாம் மௌன விரதத்தை கடைபிடிக்கணும்னு நினைக்கிறோமோ அன்னைக்குதான் நாத்தனாரு மாமியாரு எல்லாரும் நம்ம வீட்டுக்கு வருவாங்க. அது சாத்தியமா? முடியவே முடியாது. ஆக மௌனம் அப்படின்ற ஒரு நிலையை நாம் அடைவது என்பது அது சாதாரணமாக நிகழாது. ஆக பக்தியினுடைய அடிப்படையே மௌனம் தான் சொல்றாங்க. அமைதியா இருக்கணும். மௌனம் எனும் வித்தை விதைத்து, விதை போட்டாச்சு. அதுக்கப்புறம் நீர் பாய்ச்சணும் இல்லையா? அன்பு எனும் நீரை பாய்ச்சி, அப்படி அன்ப கிடைக்கக்கூடிய இடங்கள் எல்லாம் தெளிக்கணும்னு சொல்றாரு. அதன் பிறகு என்ன ஆகும்? தண்ணி சரியான வழியில இருந்து அதை பராமரிக்கும் பொழுது பயிர் தயாராகும். ஞானம் எனும் பயிரை வளர்த்து, ஞானம் அப்படி ஜம்முன்னு வளர்ந்து அப்படி நிக்குது, பயிர்களா நிக்குது. அப்படி பயிர்கள் வளர்ந்த பிறகு அறுவடைக்கு தயாராகும் பொழுது அங்கங்கே இருக்கக்கூடிய பறவைகள் என்ன பண்ணுமா? அந்த பயிர்களை கொத்தி போறதுக்கு அப்படியே பறந்து வருவாங்களாம். எதெல்லாம் பறவைன்னு சொல்றாருன்னா, காமம், குரோதம், மதம், ஆச்சரியம், ஆணவம், கண், இதெல்லாம் தான் அந்த ஞானமாக வளர்ந்திருக்கக்கூடிய பயிர்களை கொத்தக்கூடிய பறவைகளாக வந்திருக்குன்னு சொல்றாங்க. அப்ப இந்த பறவைகளை விரட்டுவதற்கு பக்தர்களாகிய நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், இறைவனினுடைய திருநாமம், இறைவனினுடைய திருநாமத்தால், அந்த இறைவனுடைய திருநாமம் என்று சொல்லக்கூடிய அந்த கல்லை விட்டு எரியும் பொழுது அந்த பறவைகள் அப்படி பறந்து போயிருமா. அதன் பிறகு மனிதருடைய பக்தருடைய மனதில் மிச்சம் எது இருக்கோ அதுதான் உண்மையான பக்தின்னு வாரியார் சுவாமிகள் அழகாக சொல்றார். இறைவனுடைய திருநாமம் என்று சொல்லும் போது ஒவ்வொரு சித்தர்களாக இருந்தாலும் சரி, நாம் எந்த இறைவனை துதிக்கிறதாலும் சரி, இறைவனுக்குன்னு சொல்லி சில திருநாமங்கள் இருக்கும். அந்த திருநாமங்களை நாம் அனுதினமும் சொன்னாலே போதும். அடி உதவுவது போல அண்ணன் தம்பி உதவ மாட்டான்னு சொல்லுவாங்க. அடி என்றால் இறைவனினுடைய திருவடி என்பது பொருள். இறைவனினுடைய திருவடியை நாம் வணங்கினாலே இறைவனினுடைய அனுகிரகம் இருக்கும் அப்படின்றதான் அழகாக சொல்றாங்க. அது மட்டுமல்ல, ஒரு இறைவனினுடைய அனுகிரகம் அவ்வளவு சீக்கிரத்துல நமக்கு கிடைக்காது. இந்த ஆலயத்திலே வீற்றிருக்கக்கூடிய, நமக்கு அருள் பாலித்து கொண்டிருக்கக்கூடிய மண்டுகநாத பரமஹம்சர் பாத்தீங்கன்னா கோரக்கரினுடைய 52வது சீடராக தீட்சை பெறுகிறார். அப்படி பார்க்கும் பொழுது சாதாரணமான ஒரு நிகழ்வு கிடையாது. இத்தனை பேர் இருக்கும் போது அவரிடத்திலே எதற்காக இப்படி ஒரு நிலை ஏற்பட்டு தீட்சை பெற்று ஒரு ஆன்மீகம் சார்ந்த தேடலுக்கு போய் மக்களுக்கு இத்தனை நல்ல விஷயங்களை நிகழ்த்தி கொண்டிருக்கிறார் என்றால் ஆன்மீக தேடல் மட்டும்தான். அப்ப அந்த இறைவன் அவருக்கு அருள் பாலித்திருக்கிறார். இது காண கிடைக்காத அந்த ஒரு விஷயம். விழி கிடைக்குமா, அபய கரம் கிடைக்குமா, சத்குருநாதன் சரணத்தில் கிடைக்குமா, கருணை வெளி கிடைக்குமா, அபய கரம் கிடைக்குமா, அபய கரம் கிடைக்குமா, சத்குருநாதன் சரணத்தில் கிடைக்குமா, சத்குருநாதன்
கிடைக்குமா? அலை மீது அலையாக துயர் வந்து சேரும் போதே, அலையாக துயர் வந்து சேரும் போதே, அஞ்சாதே எனும் குரலை செவி கேட்குமா? அஞ்சாதே எனும் குரலை செவி கேட்குமா? நீ அஞ்சாதே எனும் குரலை செவி கேட்குமா? நீ அஞ்சாதே எனும் குரலை செவி கேட்குமா? கருணை விழி கிடைக்குமா? அபய கரம் கிடைக்குமா? விழி கிடைக்குமா? அபய கரம் கிடைக்குமா? சர்க்குருநாதன் சரணத்தில் நிழல் கிடைக்குமா? குருநாதன் சரணத்தில் நிழல் கிடைக்குமா? சர்க்குருநாதன் சரணத்தில் நிழல் கிடைக்குமா? குருநாதன் சரணத்தில் நிழல் கிடைக்குமா? இந்த குருநாதனுடைய அருள் இன்னைக்கு நமக்கு கிடைச்சதுனாலதான் இப்படிப்பட்ட ஒரு நிகழ்விலே இந்த நம்ம கலந்துக்கிறதுக்கான ஒரு பாக்கியம் நமக்கு கிடைச்சிருக்குன்னே சொல்லலாம். பொதுவாகவே இந்த சித்த பெருமார்களுடைய இயல்பு என்ன தெரியுமா? எதற்குமே ஆசை இல்லாம இருப்பது, முற்றிலும் துறப்பதுன்னு சொல்லுவாங்க. எந்தவித எதிர்பார்ப்புமே இல்லாமல் இறைவனை வேண்டுவதுதான் அதனுடைய பொருள். ஆனா இந்த சித்தர்கள் ஆசையோடு வேண்டக்கூடிய ஒரே ஒரு விஷயம் ஒண்ணு உண்டு. என்னன்னா, பிறவா நிலையை அடைய வேண்டும்னு சொல்லுவாங்க. பிறவா நிலையை அடைய வேண்டும்னு நினைப்பவர்கள் சித்தர்கள். அதாவது இறப்பை அறுத்தால் பிறப்பையும் அறுக்கலாம்ன்ற ஒரு நிலையை உணர்ந்தவர்கள் சித்த பெருமான்கள் சொல்லுவாங்க. யோசிச்சு பார்த்தோமே ஆனால் எத்தனை எத்தனை கருவறை, எத்தனை கல்லறை, எத்தனை பேருக்கு அம்மாவாக, எத்தனை பேருக்கு அப்பாவாக, எத்தனை பேருக்கு அண்ணனாக, தங்கையாக, மாமாவாக என்று இத்தனை பிறவிகள் பெற்றும் எத்தனை பேருக்கும் இன்னும் என்னென்னவோ பிறவிகள் நாம் பிறந்தாலும் பெற்றேன் பல்பிறவி, பிறந்து பிறந்து இளைத்து விட்டேன் அப்பா, போதும் இம்மானுட பிறப்புன்னு சொல்லக்கூடிய இந்த மானுட பிறப்பிற்கு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய ஒரு ஆசை மட்டுமே பொதுவாக சித்தரிடத்திலே காணப்படும்னு சொல்லுவாங்க. இந்த மனிதனாக பிறவி எடுத்ததனுடைய முக்கியமான நோக்கமே மறுபிறவி இல்லாத நிலை அப்படின்றதுதான் அதனுடைய ஆதி மூலமான பொருள்னே சொல்லலாம். இந்த சித்தர்கள் வாழக்கூடிய வாழ்க்கை என்பது தவ வாழ்க்கைன்னே சொல்லலாம். தவம் என்றால் தன் மனதை கட்டுப்படுத்துவது மட்டுமல்லாமல் தன் உடலையும் கட்டுப்படுத்தி இப்படித்தான் வாழ வேண்டும் என்ற வாழ்வியல் கோட்பாட்டோடு வாழ்ந்தவர்கள் தான் சித்த பெருமாள்கள் சொல்லுவாங்க. இந்த ஆலயத்திலே நாம் வழிபடக்கூடிய இந்த நாளினுடைய சிறப்பு என்னவென்றால், கார்த்திகை மாதத்திலே வரக்கூடிய ஆயில்ய நட்சத்திரம். இந்த ஆயில்ய நட்சத்திரத்துல பார்த்தோம்னா இந்த நிகழ்விலே அவ்வளோ பெரிய யாகம் வளர்த்து வழிபாடு செய்து வழிபட்டு இருக்கோம்னா அதனுடைய அடிப்படை பொருள் உலக அமைதி. எங்க போனாலும் பிரச்சனை. இப்ப வாழக்கூடிய பக்தர்கள், என்னை தேடி வரக்கூடிய பக்தர்களுடைய வாழ்க்கையில் அமைதி நிலவ வேண்டும். முதலில் அவர்களுடைய மனதிலே அமைதி வேண்டும். அதன் பிறகு அவர்கள் சார்ந்த சுற்று வட்டாரத்திற்கு ஒரு அமைதி நிலை வேண்டும். அதன் பிறகு இந்த சமுதாயத்திற்கு, ஊருக்கு, உலகிற்கு என்று ஒவ்வொருவருக்கும் அமைதி நிலவ வேண்டும் என்பதுதான் இங்கே நாம் வழிபடக்கூடிய ஆலயத்தினுடைய முக்கியமான பொருள். அதனை அடுத்து மக்கள் என்ன பிரச்சனைகளோடு வருகிறார்களோ அவர்களுடைய பிரச்சனைக்கு நிவர்த்தி செய்ய வேண்டும் என்பதுதான் இங்கே வீற்றிருக்கக்கூடிய சித்தர்களினுடைய அருள் வாக்காக சொல்லப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் இந்த கோரக்கரனுடைய மிகப்பெரிய சிறப்பு என்னவென்றால், இன்னைக்கு செய்தித்தாள்களை எடுத்தோம்னா நிறைய கோர விபத்துகள் வரும். அது போன்ற பிரச்சனைகளில் இருந்து, அதாவது கோர அகோர சம்பவங்களில் இருந்து நம்மை காக்கக்கூடியவர் தான் கோரக்கர் சித்தர் என்று சொன்னால் அது மிகையாகாது. சந்திர விழியும் மந்திர மொழியும் கொண்ட சிவபக்தனே, சாம்பலில் தோன்றிய தவமணியே. இந்த கோரக்கர் எப்படி வந்தார் அப்படின்னா சாம்பலில் தோன்றியவர்னு சொல்லுவாங்க. விடை தெரியா பாதையில் வீராப்பாய் நடை போடும் எம்மை கைப்பிடித்து கரை சேர்ப்பாய் கோரக்க சித்தர் பெருமானேன்னு அழகா சொல்லுவாங்க. இந்த சாம்பலில் உதித்தவர் தான் கோரக்கர் அப்படின்னு சொல்றதனுடைய பொருள் என்ன தெரியுமா? ஒரு சமயம் மச்சேந்திர சித்தர் என்று சொல்லக்கூடிய மச்சமுனி இந்த தெருக்களிலே நடந்து கொண்டு வருகிறார். அப்பொழுது
யாசகத்திற்காக காத்திருந்த பொழுது அங்கே இருந்த ஒரு பெண்மணி என்ன பண்றாங்கன்னா அவருக்கு உணவளித்துக் கொண்டிருக்கிறார். உணவை பெரும் பொழுது அவர் பார்க்கிறார், அந்த பெண்மணியுடைய முகத்திலே சந்தோஷம் என்பதே கிடையாது. ஏதோ ஒன்றை இழந்தது போல், எதையோ பறிகொடுத்தது போல், நிம்மதி இல்லாத ஒரு முகம் அவங்களுக்கு பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கு. உடனே மச்சேந்திரர் கேட்டிருக்காரு, அம்மா உங்களுக்கு என்ன பிரச்சனை, ஏன் உங்களுடைய முகம் வந்து இப்படி இருக்குன்னு கேட்ட பொழுது அவங்க சொன்னாங்களா, ஐயா எனக்கு வந்து குழந்தை கிடையாது, குழந்தை பேர் எனக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால எனக்கு குழந்தை பாக்கியம் இல்லாம இத்தனை வருஷமா என்னுடைய வாழ்க்கையை கடுமையான ஒரு நிலையிலே நான் நகர்த்திட்டு இருக்கேன்னு சொல்லும் பொழுது அவர் உடனே கண்ணை மூடி தன் கையில் இருந்த அந்த திருநீரை எடுத்து அந்த அம்மாட்ட கொடுத்து, இதை வந்து நீ உட்கொண்டுட்டு வா, அதாவது உள்ள நீ சாப்பிடு, நிச்சயமாக உனக்கு ஒரு குழந்தை பிறக்கும்னு சொல்லிட்டு அந்த இடத்தை விட்டு அவர் கிளம்பி போயிட்டார். அப்படி ஒரு தருணத்திலே கிளம்பி போனதுக்கு அப்புறம் அந்த அம்மா கொண்டுட்டு வீட்டுக்குள்ள போகும்பொழுது அந்த அக்கம் பக்கத்துல இருந்த சில பெண்கள் என்ன பண்ணிருக்காங்க, ஏன்னா நம்ம அண்டை வீட்டார்கள் பாத்தீங்கன்னா சில சமயங்கள்ல நமக்கு நல்லதும் சொல்லுவாங்க, சில சமயங்களிலே நம்மளை பார்த்து என்ன பண்ணுவாங்கன்னா இல்லாத நம்மளுடைய மனக்குழப்பத்தை ஏற்படுத்துவங்க இருக்கக்கூடிய நிலையில் தான் நினைக்கி இருக்கோம். அப்படி ஒரு அம்மா என்ன செய்யறாங்கன்னா, ஐயோ இவர் எந்த சாமியார்னு தெரியல, நீ சாமியாரெல்லாம் நம்பாத, நம்மளை வசியம் பண்ணிடுவாங்கன்னு ஒரு மூட நம்பிக்கை வளர்த்து நீ என்ன பண்ற, அவர் கொடுத்த அந்த திருநீரை கொண்டு போய் அந்த சாம்பல்ல உன் வீட்டுல எரிஞ்சிட்டு இருக்கக்கூடிய அந்த நெருப்போட போய் அப்படி போட்டுருன்னு அந்த அம்மா சொல்லியிருக்காங்க. உடனே பயந்து போய் என்ன பண்ணிட்டாங்கன்னா இந்த பெண்மணி அவர் கொடுத்த அந்த திருநீரை மதிக்காமல் கொண்டு போய் போட்டுறாங்க. பல ஆண்டுகள் கழிந்தது, குழந்தை கிடைக்கவில்லை. இந்த பல ஆண்டுகள் கழிந்த பிறகு மச்சமுனி அப்படியே பைய வர்றாரு அந்த வீடு அருகே வந்து, இங்க ஒரு பெண்ணு குறையோட இருந்தாலே அப்படின்னு நினைச்சு வந்து அந்த மச்சேந்திரன் என்ன பண்றாரு, அந்த பெண்மணியை அழைத்து, அம்மா நல்லா இருக்கீங்களா, குழந்தை உங்க வீட்டுல நேரம் இருந்திருக்கமே, உங்க குழந்தைய நான் பார்க்கணும்னு ஆசைப்படுறேன்னு சொல்லி அந்த குழந்தையை கூப்பிடும் பொழுது இந்த அம்மா குனிந்த தலையோடு, ஐயா என்னை மன்னிச்சிருங்க, நீங்க எனக்கு திருநீரை உங்களோட அருளாசியால வழங்கிட்டு போனீங்க, ஆனா அதை மதிக்காம ஒரு பெண் சொன்ன அந்த வார்த்தைக்கு பணிந்து அதை நான் விட்டுட்டேன்னு சொல்லியிருக்காங்க. உடனே அதை பணிந்த உடனே அவர் என்ன பண்ணிட்டாரா, மன்னித்து சரி பரவாயில்ல, நீ எங்க போட்ட அந்த திருநீரைன்னு கேட்டிருக்காங்க. இந்த திருநீரை என்னுடைய அடுப்படியில இருந்த அந்த நெருப்போட, அதாவது இந்த சாம்பலோடு நான் போட்டுட்டேன்னு சொல்லியிருக்காங்க. அந்த சாம்பலை எங்க கொட்டுவேன்னு சொன்னா அங்க இருக்கக்கூடிய குப்பை குளத்துல போய் நான் போட்டுருவேன்னு சொல்லியிருக்காரு. உடனே அவர் சொன்னாரா, அந்த குப்பை குளத்துக்கு என்னை அழைச்சிட்டு போன்னு போய் அந்த நருகிலே நின்று என்ன சொல்லியிருக்காரு, கோரக்காய் எந்திரிச்சு வான்னு ஒரு வார்த்தை சொல்லியிருக்காரு. அந்த சாம்பல் கொட்டப்பட்ட இடத்திலே மச்சேந்திரர் போய் கோரக்கா வாடான்னு சொல்லும் போது அங்கே இருந்த ஒரு குழந்தையாக பிறந்து, அதாவது எந்த வருடத்துல அந்த திருநீரை கொடுத்தாரோ அந்த வருடத்திலிருந்து இந்த வருடத்தில் வரைக்கும் எந்த பருவத்தில் அவன் குழந்தையாக பிறந்திருந்தால் இருந்திருப்பானோ அதே பருவத்திலே ஒரு குழந்தையாக அவன் அவதரித்து வெளியே வருகிறான். என்ன ஏன்ற ஒரு வார்த்தையோடு அப்படி அழகா வர்றாரு. பார்த்தோன்னு அந்த பெண்மணி அப்படியே அவருடைய காலில் விழுந்து வணங்கி, ஐயா உங்களுடைய அந்த அனுகிரகத்தை எனக்கு கிடைக்காம அதை நான் வந்து துச்சமா நினைச்சிட்டேன்னு சொல்லி ஆறி தழுவி அந்த குழந்தைய தழுவி ஏத்துக்க போற சூழ்நிலையில அந்த குழந்தை என்ன பண்ணிட்டான், அந்த கோரக்கனாக பிறந்த அந்த குழந்தை அந்த பெண்மணி இடத்திலே போகாமல் மச்சமுனி இடத்திலே வந்து, நான் உங்களுக்கு சீடனாக இருந்து உங்களை போல ஒரு சித்த பெருமானாக நான் வாழ விரும்புறேன்னு சொல்லி அவரிடத்திலே வர்றது அப்படின்றது அப்படி ஒரு அருமையான தவ வாழ்க்கை தான். சித்தர்கள் வந்து பிறவியிலே பிறக்கும் பொழுதே அவர்கள் சித்தராக வருவார்கள் என்பது அவர்களுக்கு முன்னாடியே தெரியும். அதுதான் அந்த தவ வாழ்க்கை என்பது கருவிலே இருக்கும் பொழுதே அவர்களுக்கு தெரியும். அதைத்தான் இந்த இடத்துல அழகாக பதிவு செய்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் இங்கே வீற்றிருக்கக்கூடிய கோரக்கனுடைய தீட்சை பெற்ற பாலகுமாரன் என்று சொல்லக்கூடிய மண்டுகநாத பரமஹம்சர் இங்கே பிறவி எடுத்ததனுடைய முக்கியமான நோக்கமுமே மக்களினுடைய குறைகளை களைவதற்கு தான் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்றாங்க. சித்தரனுடைய வாழ்வியல் நெறிகளிலே பக்தர்களாகிய நமக்கு கொடுத்த சில விஷயங்களை பதிவு செய்து நான் நிறைவு செய்கிறேன். வாழ்வியல் என்று சொன்னால் அவர்களுடைய உடம்பை பார்த்தோம் அப்படின்னா அழியாத உடம்பு. சித்தர்களுக்கு பாத்தீங்கன்னா அந்த சதைகள் அங்கு ஒட்டினாலும் எலும்புகள் நன்றா நமக்கு தெரியும், ஆனாலும் அழியாமல் இருக்கும் அழியாத உடம்பு, இளமையான தோற்றம். திருமூலர் கிட்டத்தட்ட ஒரு 3000 ஆண்டுகளுக்கு
மேல வாழ்ந்தாலும் ஆனா அவர்களுடைய நம்ம பார்க்கும் பொழுது பார்த்தோம்னா ஒரு 30 வயது மதிக்கத்தக்கவராக தான் இருப்பார். ஆக இளமையான தோற்றம், இரும்பை பொன்னாக்கக்கூடிய ரசவாத கலையை கற்றவர்கள் தான் நம் சித்தர்கள்னு சொல்லும். அது மட்டுமல்ல, ஒரு உடம்பிலிருந்து இன்னொரு உடம்பிற்கு செல்லக்கூடிய சக்தியும் அவர்களுக்கு உண்டு. அதைத்தான் கூடு விட்டு கூடு பாயிருது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அது அனிமா, மகிமா, லகிமா, கரிமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய அந்த சித்து விளையாட்டுகள்னு சொல்லுவோம். அப்போ ஒருவரிடத்துல இருந்து இன்னொரு இடத்துல சொல்லுவாங்க, இப்பதான் உங்களை இந்த இடத்துல பார்த்தேன், நீங்க பார்த்தா இப்ப அங்க இருக்கீங்கன்னு சொல்லுவாங்க. அப்ப சித்து விளையாட்டை சொல்லக்கூடிய அந்த கலைகளை கற்றவர்கள் சித்த பெருமானாகத்தான் இருப்பார்கள். அது மட்டுமல்லாமல் காலநிலையை அறிந்தவர்கள்னு சொல்லலாம். காலநிலை என்றால் 3 காலநிலையும் அறிந்தவர்கள். 3 காலநிலைகளை பொறுத்து அவர்களுடைய பண்பை நாம் சொல்லலாம். 3 காலகட்டம் என்பது முதல் நிலையிலே இறந்த காலம் என்பது போன பிறவியிலே நாம் என்ன செய்தோம் என்பதுதான் சித்தர்களுடைய வழிமுறைகளிலே போன ஜென்மத்தினுடைய அந்த போன பிறவியினுடைய பலன் என்பதுதான் இறந்த காலம். நிகழ்காலம் என்பது இந்த பிறவியிலே நாம் என்னவாக இருக்கிறோம், எப்படி வாழ்கிறோம் என்பதைத்தான் அழகாக சொல்கிறார்கள். 3ஆம் நிலையில இருக்கக்கூடிய எதிர்காலம். எதிர்காலம் என்பது எதிர்காலத்துல நாம் என்ன பிறவி எடுக்க போகிறோம் என்பது அல்ல, இனி ஒரு பிறவி வேண்டாம் என்பதுதான் அதனுடைய பொருள். பிறவா நிலை. சித்தர்கள் வேண்டுவது, சித்தர்கள் தியான நிலையில் இருப்பது இன்னொரு பிறவி வேண்டாம் என்பதற்காகத்தான். எனக்கு பிறப்பும் வேண்டாம் இறப்பும் வேண்டாம் என்று சொல்லக்கூடிய நிலையில் தான் சித்த பெருமார்கள் இன்றளவு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் சொல்றாங்க. இதிலே திருமூலர் அழகா ஒரு வார்த்தையை பதிவு செய்கிறார். என்னவென்றால் அட்டாங்க யோகம்னு சொல்லுவாங்க. அட்டாங்க யோகம் என்றால் சித்தர்கள் எப்படி முதல் நிலையிலிருந்து அந்த 8ஆம் சொல்லக்கூடிய அந்த சமாதி நிலையை அடைகிறார்கள் என்பதைத்தான் அழகாக திருமூலர் சொல்கிறார். இயமம் என்று சொல்வார்கள். இயமம் என்றால் ஒரு மனிதனிடத்திலே இருக்கக்கூடிய வன்மங்களை, தீய எண்ணங்களை, தீய செயல்களை விடுத்து ஒரு பொதுவான ஒழுக்கத்தோடு வாழ்வதைத்தான் இயமம் என்று சொல்வார்கள். 2ஆம் நிலையில் பொதுவாக சித்தர்களுடைய வாழ்க்கை முறை இப்படித்தான் இருக்கும். 2ஆம் நிலையில் இருக்கக்கூடிய நியமம் என்று சொல்வார்கள். நியமம் என்றால் ஒரு தனி மனிதனிடத்திலே இருக்கக்கூடிய சுய ஒழுக்கம், ஒழுக்க நெறியில் நிற்றல் அப்படின்றதுதான் அதனுடைய பொருள். 3ஆம் நிலையில் இருக்கக்கூடிய ஆசனம் என்றால் இருக்கை நிலையில் இருப்பது. அதாவது எத்தனை விஷயங்களை நாம் கற்று தேர்கிறோம், எத்தனை விஷயங்களை நாம் பயின்று கொண்டிருக்கிறோம், அதன்படி எப்படி நாம் வாழ்கிறோம் என்பதைத்தான் ஆசனம் என்று சொல்லக்கூடிய இருக்கை நிலைன்னு சொல்றாங்க. அதற்கு அடுத்து இருக்கக்கூடிய பிராணாயாமம் என்று சொல்லக்கூடிய மூச்சுக்கலை. பிராணாயாமம் என்று சொல்லக்கூடிய மூச்சுக்கலை, அதாவது தவத்தினுடைய அடிப்படையே மூச்சு. இங்கே தவநிலையில் இருக்கக்கூடிய சித்தர்கள் எல்லாருமே பாத்தீங்கன்னா இறப்புன்ற ஒரு நிலை இல்லைன்னு சொல்றோம். அப்ப அவங்க எங்க போனாங்க? இப்ப ஜீவ சமாதி அடைகிறோம் அப்படின்னா 4 சுவர்களையும் பாத்தீங்கன்னா அப்படியே அடைச்சு காற்று புகாத ஒரு இடத்துல இருக்காங்க அப்படின்னா எப்படி அவர்களால் அந்த மூச்சை கட்டுப்படுத்த முடியுதுன்ற அந்த நிலைதான், அந்த வாழ்க்கை முறைதான் சித்தர்கள் கடைபிடிக்கக்கூடிய நிலை. ஒரு படியில ஏறணும்னா ஒரு 10 நிமிஷத்துல நம்ம அவ்வளவு மூச்சு வாங்குறோம் இல்லையா? அந்த நிலையை அடைவதற்கு சித்தர்கள் செய்யக்கூடிய அந்த ஒரு பயிற்சி முறை என்னவென்றால் மூச்சை எப்படி கட்டுப்படுத்துவது, மூச்சை எப்படி கையாள்வது என்ற பயிற்சியை தான் அவர்களுக்கு கொடுக்கிறார்கள். ஒரு உதாரணத்திற்கு நம்மிடத்திலே ஒரு கோடி மூச்சு நம்மிடத்திலே இருக்குன்னா அந்த கோடி மூச்சை எப்படி நாம் பயன்படுத்துகிறோம் என்பதில் தான் அவர்களுடைய தியான நிலை உள்ளது. அப்ப நிதானமாக, இப்ப நம்ம வேகமா பேசுறோம் அப்படின்னா படபடபடன்னு பேசுறோம்னா மூச்சு வாங்கும். அப்போ அது எல்லாமே நம்மளுடைய ஆயுள் குறைந்து கொண்டே செல்கிறது. சித்தர்கள் தன்னுடைய ஆயுளை நீட்டிப்பதற்கு, ஆயுளை பெருக்குவதற்கு அவர்கள் கடைபிடித்த ஒரே ஒரு வழி அமைதியாக யாரிடத்திலையுமே பேசாமல் மூச்சை எப்படி அடக்க வேண்டும், மூச்சை எப்படி பாதுகாக்க வேண்டும் என்ற சூட்சும மந்திரம் அவர்களுக்கு தெரிந்தனாலதான் அவர்கள் அப்படிப்பட்ட ஒரு நிலையை ஏவினார்கள் என்று சொன்னால் அது மிகையாகாது. இப்ப சித்தர்களுடைய வாழ்க்கை முறைன்னு சொல்லும் போது ஒரு 3 விஷயத்தை பதிவு செய்து நிறைவு செய்கிறேன்.
மூலிகை வைத்தியம் என்று சொல்லக்கூடிய அந்த சித்த வைத்திய முறையை நமக்கு சொன்னாங்க. இன்னைக்கு எத்தனை ஆங்கில மருத்துவம் வந்தாலும் பெரிய ஆட்கள் எல்லாருமே பாத்தீங்கன்னா இந்த சித்த மருத்துவத்தை நோக்கி போவாங்க. காரணம் என்ன அப்படின்னா, நிரந்தர தீர்வு கொடுக்கறது சித்த வைத்தியம் மட்டும்தான். இன்னைக்கு நம்ம அலோபதியில போய் மருந்து, இப்ப காய்ச்சல் சளி பிடிச்சிருக்கு அப்படின்னா ஒரு மாத்திரையை வாங்கி போறோம்னா உடனே நமக்கு நிவர்த்தி ஆயிரும், அது போயிடும். ஆனால் அதற்கான நிரந்தர தீர்வை கொடுக்கிறது இந்த சித்தம் மட்டும்தான் அப்படின்னு சொல்றாங்க. இன்னைக்கு நிறைய பேருக்கு ஹார்ட் அட்டாக் வருது. அப்ப இந்த ஹார்ட் அட்டாக் வராம இருக்கணும் அப்படின்னா ஆதியிலிருந்தே நாம் வாழக்கூடிய இந்த வாழ்க்கை முறையை சரியான முறையில் கொண்டு போகணுன்றதுக்காக தான் சித்த பெருமார்கள் நிறைய விஷயங்களை நமக்கு பதிவு செய்தார்கள். அதுல சில விஷயங்களை உங்களிடத்துல நான் பகிர்றேன். சீரகம் அப்படின்னு சொன்னாலே சீரகம் தான் ஒரு சிறந்த உணவு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப சீரகம் இல்லாத உணவு சிறக்காது என்பதனுடைய பொருள். தன் காயம் காக்க வெங்காயம், வாழை வாழ வைக்கும், அவசர சோறு ஆபத்து. சாதம் சாப்பிடும்போது பாத்தீங்கன்னா ரொம்ப நிதானமா சாப்பிடணும். நிதானமா சாப்பிடும் போது பாத்தீங்கன்னா உடம்புல வெயிட் போடாது, ஹார்ட் அட்டாக் வராது, உடல் உபாதைகள், ஜீரண பிரச்சனைகள் எதுவுமே வராதுன்னு சொல்றாங்க. அதனாலதான் அவசரமா சாப்பிடக்கூடிய உணவு என்பது ஆபத்துன்னு சொல்றாங்க சித்தர் பெருமாக்கள். இறப்பை புண் ஆறுவதற்கு எலுமிச்சை சாறு, இரத்த கொதிப்பு நீங்குவதற்கு அகத்திக்கீரை, இருமல் போவதற்கு வெந்தயக்கீரை, உண்ணா நோன்பு இருந்தால் ஆயுளை கூட்டும், உஷ்ணத்தை தவிப்பதற்கு கம்மங்கூழ், கல்லீரல் பிரச்சனைக்கு கொய்யாப்பழம், கொழுப்பு நீங்கிட கொழுப்பு குறைந்திட பன்னீர் திராட்சை, சித்தத்தை உட்கொண்டால் அதாவது சித்தம் தெளிவதற்கு வில்வத்தை நாம் உட்கொள்ள வேண்டும். சிறுநீர் கல் அடைப்பு அல்லது சிறுநீர் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு அன்னாசி, உடலில் இருக்கக்கூடிய சூடு தணிவதற்கு கருணைக்கிழங்கு, ஜீரண சக்தியை அதிகரிப்பதற்கு சுண்டைக்காய், தலைவலியை போக்குவதற்கு முள்ளங்கியில இருக்கக்கூடிய சாறு, தேனுடன் இஞ்சி சேர்க்கும் பொழுது நம் இரத்தத்தை தூய்மை செய்யும். பூண்டு எடுத்துக்கொண்டால் அது பென்சிலுடைய சக்திக்கு இணையானது. மூலனையை போக்குவதற்கு வாழைப்பூ கூட்டு, வாந்திக்கான மருந்து மணத்தக்காளி கீரை, வாத நோயை போக்குவதற்கு அரைக்கீரை, வாய்துர் நாற்றம் போக்குவதற்கு ஏலக்காய், வருமனை குறைப்பதற்கு முட்டைக்கோஸ், பித்தத்தை போக்குவதற்கு நெல்லிக்காய், குடல் புண் ஆற்றுவதற்கு அகத்திக்கீரை என்று வாழ்வியலில் நாம் உணவு முறையை எப்படி கடைபிடிக்க வேண்டும் என்பதை நமக்கு சொல்லிக் கொடுத்தவர் சித்தர் பெருமார்கள் சொல்லலாம். பெரும்பாலும் அவர்களுடைய உணவு முறைகளை பார்த்தோமே ஆனால் மாமிசத்தை தவிர்த்து விடுவார்கள். ஆக நாம் சைவமாக சாப்பிடும் பொழுது இந்த பாசி பயிர்னு சொல்லக்கூடிய சிறுபருப்பு, பெரும்பாலும் சித்தர்களுடைய உணவு முறைகளில் சிறுபருப்புக்குத்தான் முன்னுரிமை கொடுப்பார்கள். அதே போல பச்சை மிளகாய், காரத்திற்கு பெரும்பாலும் அவர்கள் பச்சை மிளகாயோ பட்டை மிளகாயோ எடுத்துக்கொள்வதே கிடையாது. மிளகை மட்டுமே அவர்கள் காரத்திற்காக பயன்படுத்தினார்னு சொல்லும் பொழுது, ஏன்னா அந்த மிளகை நாம் பயன்படுத்தும் போது ஜீரண சக்தியை அதிகரிக்கும், உடல்ல இருக்கக்கூடிய அந்த இருமல் சம்பந்தப்பட்ட நோய்கள் போதும், உள்ள இருக்கக்கூடிய இரத்தத்தை சுத்திகரிக்கக்கூடிய அந்த பண்பு மிளகுக்கு உண்டுன்றதை அப்போதே அறிந்ததுனாலதான் இது போன்ற சில குறிப்புகளை நமக்கு பொக்கிஷமாக சித்த பெருமார்கள் கொடுத்திருக்கார்கள். அது மட்டுமல்ல, இயற்கை மரணம் வரைக்கும் நம்ம வாழணும் அப்படின்னா இது போன்ற முறைகளை நாம் கையாள வேண்டும். அது மட்டுமல்லாமல் ஒரு ஞான உணர்வை கொடுத்தது யார் அப்படின்னா சித்த பெருமார்கள் அப்படின்னு சொல்லலாம். ஞானம் என்றால் ஒரு பக்தனுடைய இடத்திலே அவர்களுடைய மனதிலே இருக்கக்கூடிய அந்த உயர்ந்த சிந்தனையை தான் ஞானம்னு சொல்லுவோம். ஞானம் அப்படின்றது எடுத்தோம் நமக்கு கிடைக்காது. பல கஷ்டங்களை அனுபவித்த பிறகு, பல துன்பங்களை அனுபவித்த பிறகு இறுதியில் நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த அனுபவத்தை தான் நாம் ஞானம் என்று சொல்கிறோம். அந்த ஞான நிலையை அடைவதற்கான அடிப்படை குறிக்கோளையும் அதற்கான விஷயங்களையும் நமக்கு சொல்லிக் கொடுத்தது யார் என்று சொன்னால் இது போன்ற சித்தர் பெருமான் அப்படின்னே நம்ம சொல்லலாம். அது மட்டுமல்லாமல் இந்த கோரக்கர் சித்தர் அருளிய ஒரு அருமையான நூல் என்னவென்றால் சந்திர ரேகை என்று சொல்லக்கூடிய ஒரு நூல். இவருடைய வரலாறு பார்த்தோம்னா நிறைய விஷயங்கள் சொல்லிட்டே போனா, காலத்தினுடைய அருமை கருதி முடிந்த அளவு பக்தர்கள் அவருடைய நூலான சந்திர ரேகையை நீங்கள் படித்தால் அவ்வளவு ஒரு அற்புதமாக இருக்கும். எதிர்காலம் எப்படி இருக்கும் என்ற எதிர்பார்ப்பையும் அதிர்ச்சியையும் அழகாக அந்த நூலிலே பதிவு செய்திருக்கிறார். அது மட்டுமல்லாமல் எத்தனையோ சித்தர்களை நாம் பார்த்தோமே ஆனால் சில விஷயங்களை மறைமுகமாக சூட்சமமாக சொல்லியிருப்பார்கள். ஆனால் இந்த கோரக்கர் சித்தர் என்ன பண்ணார்னா, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையினுடைய மேம்பாட்டிற்கு தேவையான அத்துணை விடயங்களையும் அழகாக தொகுத்து ரகசியமின்றி வெளிப்படையாக சொன்னவர் கோரக்க சித்தர் என்ற
ஒரு விஷயத்தை பதிவு செய்து இங்கே வந்திருக்கக்கூடிய அத்துணை பக்த கோடி பெருமக்களும் காலத்தினுடைய அருமை கருதி அத்துணை பக்த கோடி பெருமக்களும் நீங்க என்ன வேண்டியிருக்கீங்களோ அது நிச்சயமாக உங்களுக்கு நிறைவேறும். இந்த ஆலயத்திற்கு வந்த பிறகு நிச்சயமாக உங்களுடைய மனதிலே ஒரு தியான நிலை, ஒரு அமைதி நிலை நிலவும். ஏன்னா நம்ம படபடான்னு கத்துறதை விட அமைதியாக இந்த இடத்துல இருந்து இறைவனை மனனம் செய்து அவரிடத்திலே நம்மளுடைய குறைகளை சொன்னால் அவர் நம்மளுடைய அத்தனை குறைகளையும் கேட்டு நமக்கு அனுகிரகம் செய்வார் என்ற ஒரு விஷயத்தை பதிவு செய்து உங்களுடைய அத்தனை கோரிக்கைகளும் நிறைவேறும் என்று கூறி இந்த ஒரு அருமையான வாய்ப்பை வழங்கிய அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் என் மனம் நிறைந்த நன்றியை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.